அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா குவாலிஃபை ஆகுமா? நம்ம என்னதான் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்தாலும் இந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட தோற்ற மேட்ச் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது எல்லாத்துக்கும் தோன்ற இந்தியா குவாலிஃபை ஆகுமா, குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம்தான். ஒன்று ரெண்டு மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியல், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒன்று இந்த மேட்ச் நம்ம ஜிம்பாவே கூட விளையாட போகிற ஒரே மேட்ச், இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம விளையாட போகிற மேட்ச். இந்த ரெண்டுலேயே என்ன பண்ணணும், இந்தியா ஒரு மிராக்கிள் பண்ணணும். அதாவது ஜிம்பாவே கூட வின் பண்ணுறது ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணணும், வெஸ்ட் இண்டீஸோட வின் பண்ணணும். இந்த ரெண்டுமே குரூஷியல். ஏன்னா நெட் ரன் ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்குது, மித்த கண்ட்ரிக்கு அது அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்சுமே இந்தியா ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு ட்ரிபிள் காசியஸ் மைண்ட் செட்டோடு தான் விளையாடணும். ஏன்னா ஆப்போனண்ட்டை நீங்கள் குறைச்சி இடப்பட முடியாது. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ரன் ரேட்டையும் மேக்ஸிமைஸ் பண்ணணும், இன்னொன்று நீங்கள் விக்ட்ரியும் சாதகமாக்கணும். அப்போ நம்ம பேட்ஸ்மேன்ஸ் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சஞ்சு சாம்சன் விளையாடலன்றிருக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் மீடியாலாம் பண்ணி செஞ்சு வெளியே உட்கார வச்சாங்க. ஆனால் நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு 50 ரன் ஒரு 40 ரன் அவங்களால எல்லா மேட்சும் தர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அதான் ஒரு பெரிய பலவீனம். அதான் மித்த அணிக்கு ஒரு பலம் கூட. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு பார்த்தீங்கன்னா 1 0 இல்லாட்டி 100 அப்படி தான் இருக்குது. அது நீங்கள் திலக் வர்மா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏதோ நம்ம இந்த சிவம் துபே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுனால ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 30 ரன் அவர் சேவ் பண்ணிடுறாரு. ஜிம்பாவேவோட த்ரெட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கந்தர் ராஜா, அதே மாதிரி பிரைன் பெனட். ஓகே, இவங்க எப்படி நமக்கு பும்ரா, அஸ்தீப் அண்ட் இன்னொரு ஸ்பின்னர் நம்ம வருண் காம்படிஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதே மாதிரி தான் அந்த ராஜா பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி ஆங்கர் பேட்ஸ்மேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எந்த மேட்ச்லையுமே அவர் அவுட் ஆகலை. போன ஒரு மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸில் தான் கொஞ்சம் ஏழியர் அவுட் ஆகிட்டார். இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம அபிஷேக் சர்மா, அதே மாதிரி இசான், திலக், இன்க்ளூடிங் சூரியகுமார் யாதவும் ஃபார்ம் அவுட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா குரூஷியல் மேட்ச் எல்லாம் விட்டாங்க. இன்னொன்று ஃபீல்டிங் இன்டென்சிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் வரைக்கும் நம்ம சீமர்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 80-90% அவங்க ஸ்பின் போட்டே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நெட் ரன் ரேட் பார்க்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மேயர், அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அது ஹுசைன். ஓகே, அகில் ஹுசைன் நல்லா அருமையாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நமக்கு சாதகமாக வேணும் அப்படின்னா ஜிம்பாவே பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சிக்கந்தர் ராஜா, ஓகே, பிரைன் பெனட், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரியான் பூரி, இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸோ இந்தியா கண்டிப்பாக என்ன செய்யணும், கம்பேக் கொடுக்கணும். ஒரு